Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதையின் பெயர் கணக்கு. சொல்லவே இல்லையே. கட்டிலில் படுத்திருந்த பரசு விருட்டென எழுந்து உட்கார்ந்தான். எதிர்த்தாற் போல் அமர்ந்து நேரம் காலம் தெரியாமல் வெட்கப்பட்டு கழுத்தை அறுக்கும் வனஜாவை பார்க்கையில் வெட்டி போடலாம் போல ஆத்திரம் அடக்கி கொண்டான். எத்தனை மாதம்? மாதக்கணக்கால் நாள் கணக்கு தான் 70 நாளாகுது. இது ஏன் என்கிட்ட முன்னிலே சொல்ல? நிச்சயமாக தெரியாமல் என்னத்தை சொல்கிறது? பரசுவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்திருந்தால் வனஜாவின் அனாவசிய வெட்கம் சென்ற இடம் தெரியாமல் மறைந்திருக்கும். அவள் குனிந்த தலையை நிமிர்த்தினாள் தானே. பரசு மெதுவாக தன்னை தயார்படுத்தி கொண்டு அவளது முகவாயை உயர்த்தினான். வனஜ், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற செலவில் இது வேறு அவசியமானு நினச்சி பார்த்தா அவருடைய கோவிச்சுக்காதரா. நீயே யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணமாகி எத்தனை மாதமாக இருது? 3 மாதம். வனஜாவின் குரல் ஈனஸ்வரத்தில் ஒலிக்க அவளை கொத்தாய் அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு செல்லமாய் காதை திருகியபடி சொல்கிறான் பரசு. 3 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே 70 நாளா? இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக என்னெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு உங்கள் மன்னி சொல்லித்தரலையா? அவனது கேள்விக்கு விடை தெரியாத 5ஆம் வகுப்பு மாணவி மாதிரி விழிக்கிறாள் அவள். நெஞ்சுக்குள் பூவாய் மலர ஆரம்பித்த உற்சாகம் கல்லால் அடிபட்டார் போல கசங்கி தோழ அவளது முக மாறுதலை உற்று கவனித்த பரசு குனிந்து இளம்பிறை நெற்றியில் முத்தமிட்டான். கண்ணம்மா, உனக்கும் எனக்கும் சேர்த்து இப்போ 1150 ரூபா வருது. நம்ம சின்ன கண்ணனை வளர்க்க இது போதுமா? மேலும் கல்யாணத்துக்காகவும் ஹனிமூனுக்காகவும் 1 மாதம் லீவ் வேறு எடுத்துட்டேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே மெட்டர்னிட்டி லீவும் கேட்டால் ஆஃபீஸில் திட்ட மாட்டாங்களா? பேசாமல் வேலையை விட்டுறேன்னு. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அசடு. குழந்தை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். வேலை கிடைக்கிறது தான் இந்த காலத்தில் கஷ்டம். நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே உங்கள் அண்ணா வீட்டில் கொண்டு விட்றேன். அன்னிக்கிட்ட விஷயத்தை எப்படி சொல்லணுமோ சொல்லி வாஷ் அவுட் பண்ணிவிட்டு வந்துடு. சி, என்ன பயம்? பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தா ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து தான். எஜுகேட்டட் கேர்ள் நீ இப்படி பயப்படலாமா? அவன் அவளது மெல்லிய விரல்களை ஒரு சேர பிடித்து கொண்டு தற்சமயம் குடும்பத்தில் உள்ள நெருக்கடி நிலைமையும் இதில் பிள்ளை பேர் வந்தால் எத்தனை தொல்லை என்பதையும் கணக்கு போட்டு சொல்ல அவள் மௌனமாய் படுத்திருக்கிறாள். சற்று முன் நெஞ்சில் பொங்கிய சந்தோஷம் அனைத்தும் திகிலாய் அழுத்த இருட்டை விழிகளால் துழாவியபடி படுத்திருக்கிறாள். இதற்கு பின் இவள் அனுபவித்த வலியும் வேதனையும் நிறைய. அதைவிடவும் பெரிய கொடுமை அண்ணாவின் துணையுடன் லேடி டாக்டரை சந்தித்த போது அவள் கேட்ட கேள்விகள். கூட வந்திருக்கிறது தான் உன் புருஷனா? இல்லை, ஒரு அண்ணா. அப்பா அம்மா இல்லையா? இதுக்கெல்லாம் பெரியவங்க துணை வேணுமா? எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அண்ணி வரேன்னு தான் சொன்னாங்க. கிளம்புற சமயத்தில் அவள் பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. எதை பார்க்குறதுன்னு தெரியல. டாக்டர் இவளை ஆழ்ந்து பார்த்தாள். இவளது கழுத்தில் மீண்டும் தாலிச்சரடு தந்த நம்பிக்கையில் அவள் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து காதில் பொருத்தி கொண்டாள். எதுக்கு கேட்குறேன்னா, இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியல. வீட்டுக்கு தெரியாமல் பாய் ஃப்ரெண்டை துணைக்கு அழைச்சிட்டு வந்து கலைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் விஷயம் வெளியில் தெரிஞ்ச என் பேர் தான் சந்திக்கு வரோம். எதுக்கும் புருஷன்கிட்டேருந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். அவமானத்தில் குன்றி போய்விட்டாள் வனஜா. டாக்டர் யதார்த்தமாகத்தான் சொன்னால் எனினும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி செய்த பரசுவின் மீது தான் கோபமாய் வந்தது. தலைச்சனை கலைக்கக்கூடாதுமா. என் ஹஸ்பண்ட் இப்போ வேண்டாங்கிறாரு. 1-2 பெற்றுக்கிட்டு ஆப்ரேஷன் செஞ்சுக்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. வனஜா பதில் பேசாமல் இறுகி போய் உட்கார்ந்திருந்தால் அன்று மாலை பரசுவின் கையெழுத்தை வேண்டி நின்ற பொழுது டாக்டர் சொன்னதை கடைசி முறையால் நைப்பாசையுடன் அவள் சொல்ல, ஆமாம் சொல்லுவா, அபார்ஷனுக்கு வாங்குகிற ஃபீஸை விட டெலிவரிக்கு நிறைய பணம் வாங்கலாம்ல. அவளுக்கு என்ன நிமிஷத்துக்கு 2 குழந்தைய பெற்று போட வயிற்றை சாய்ச்சிட்டு பொம்பளைங்க க்யூவில் வந்துகிட்டே இருந்தால் சந்தோஷம்தான். அவளுக்கு அவள் பழப்பு நடந்தால் சரி. நாட்டு நடப்பை பற்றி கவலை என்ன? இதை பாரு, இந்த விஷயத்தில் நீ இத்தனை பிடிவாதமாக இருந்தால். அவன் வார்த்தைகளை ஒரு கணம் நிறுத்திவிட்டு இவளை உற்று பார்த்தபடி தனது சட்டை பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டினான். என்னது? கனகாதேவியன்னு கேள்விப்பட்டிருக்கியா? சினிமா உலக கேப்ரி டான்ஸ் சீனில் வருவா. அவளோட அட்ரஸ்ஸு என் ஃப்ரெண்டு கொடுத்தான். உன்னோட படுத்த பாவத்துக்கு இப்படி டாக்டருக்கும் பிறக்கிற சனியன்களும் செலவழித்த ஓட்டாண்டி ஆறதை விட நிம்மதியாக இவகிட்ட போயிடுவேன். கணக்கு போட்டு பார்த்தா உனக்கு செலவழிக்கிறத விட இது ரொம்ப குறைச்சல். விழிகளை கண்ணீர் தணலாக சுட்டெரிக்க வெகுநேரம் வரையில் திக்புரமைப்படுத்தி உட்கார்ந்து விட்டாள். இவன் இப்படி பேசுவான்னு நினைக்கவில்லை.
ஒரு மனிதனுக்கு பணம் முக்கியம்தான், அதற்காக இப்படியா கணக்கு பார்ப்பது? இதற்கு பின் இது மாதிரி அபார்ஷன் 2 தடவைகள் நடந்தேறிவிட்டது. ஒவ்வொரு முறையும் வனஜா முரண்டு பிடிக்கும்போது கனகாதேவியிடம் போய்விடுவதாக, அதற்கு பின் இவளது ஸ்பரிசம் கூட தனக்கு வேண்டியதில்லை என்று அவன் சிடுசிரிப்பதும் அவள் பணிந்து போவதுமாய் இதுவரையில் எதுவுமே 60 நாட்களுக்கு மேல் போகாமல் பார்த்து கொண்டான் பரசு. முதல் தடவை தான் பெரிய டாக்டர், வசதிமிக்க நர்சிங் ஹோம் எல்லாம். அடுத்தாற்போல் அவன் இதற்காக இவளை அழைத்து போன இடமெல்லாம் வெளியில் வாய்விட்டு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. இங்கே எளிய முறையில் அபார்ஷன் செய்யப்படும், இப்படி தப்பும் தவறுமா ஆனால் எழுத்துக்களுடன் பாவாடை தாவணி அணிந்த சிறுமியை ஒரு டாக்டர் பரிசோதிப்பது போன்ற படத்துடன் கூடிய விளம்பரமே அவளை என்னமோ செய்தது. இங்கேயா? பின்ன ஒவ்வொரு தடவையும் பூர்ணா நர்சிங் ஹோமுக்கே போகலாங்கிறியா? கணக்கு போட்டு பாரு. அவளுக்கு கொடுக்குற பணத்தில் இன்னும் 2 அபார்ஷன் செஞ்சுக்கலாங்கிறீங்களாக்கும்? வனஜா நொடித்தாள். அவன் முறைப்பதை கண்டதும் வார்த்தைகள் வாய்க்குள்ளே முனகி கொண்டாள். நானாக உன் அபார்ஷன் வரைக்கும் இழுத்து விட்டுக்க சொன்னேன். ஒழுங்காக மாத்திரை முழுங்கி இருந்தால் ஏன் இந்த அவதியெல்லாம்? உன்னோட கேர்லெஸ்னஸ் தான் இத்தனைக்கும் காரணம். ஒரு நாள் மாத்திரை போட்டுக்க மறந்து போனாலும் தொல்லை தான் எத்தனை தடவை முட்டிக்கிட்டு இருக்கேன். பரசு முகத்தில் கடுமையை காட்டாமல் வனஜாவின் காதோரமாக ரகசியமாக திட்டி தீர்ப்பான். இட நெரிசலான சந்தில் மகா பழைய கட்டிடத்தில் காலொடிந்த பெஞ்சில் டாக்டர் என்னும் பேரில் எவ்வளோ ஒரு வேக்காற்றின் துருப்பிடித்த கத்திக்காக காத்திருக்கும் வனஜா அடுத்தவள் பார்க்காதவாறு விழிக்கடையை துடைத்து கொள்வாள். இந்த கத்திகளுக்கு தப்பி வந்த தனக்கு ஆயுசு கெட்டி என நினைத்துக் கொள்வதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத நிலைமை. மாமியாரிடமோ ஓரகத்தி நாத்திகளிடமோ எதையும் சொன்னதில்லை. அண்ணாவிடம் முதல் முறை உதவி நாடி போனவள் தான். அடிக்கடி இதற்காக அவனிடம் போய் நிற்பதே அவமானமாய். இதனால் எனக்கு ஏற்படுற பாதிப்பை பற்றியெல்லாம் ஏன் இவர் நினச்சே பார்க்குறதில்ல? கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழித்து தான் பிள்ளை பத்துக்கணுமா? அப்போ 5 வருஷம் கழித்து மெதுவாக கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே? யாரை அவசரப்படுத்தினார்களாம்? தங்கைகளுக்கு கல்யாணம், லோன் வாங்கி வீடு கட்டணும், அப்பா அம்மாவுக்கு வைத்தியம் செய்யணும், திரும்பவும் தங்கைக்கு வளையல் காப்பு, பிரசவம், இப்படி செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இவரால் தள்ளி போட முடியும்? இதையெல்லாம் தள்ளி போட முடியுமா? குழந்தை வேண்டாங்கனாக்கா எதுவுமே வேண்டாம்னு இருக்கணும். அது கிடையாது. ஏறு மாறுனாக்கா கனகாதேவிகிட்ட போகிறேங்க வேண்டியது. 27 வயது வனஜாவுக்கு எல்லாமே அழுத்து விட்டது. இவளின் நிலைமை புரியாமல் மாமியார் மற்ற பெண்களும் காலாகாலத்தில் இவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கவில்லை என புலம்ப துவங்க கணவனுடன் கட்டில் கிடக்கும் பொழுதுகள் அர்த்தமில்லாத நித்திய நினைவுகளை நினைக்க தொடங்கினாள். வனஜா தினமும் காஃபி குடிப்பது போல சாப்பிடுவது போல இவனுடன் படுப்பதும், அப்படி படுக்கப் போவதற்கு முன் மாத்திரையை விழுங்குவதும், அப்படி மாத்திரை விழுங்க தவறினால் அதற்கு பிராயச்சித்தமாக கலைத்து கொள்ள ஓடுவதும் எல்லாமே தினசரி கடமைகளுக்குள் ஒன்றாக. அன்று இரவு வெகு நாழியாகியும் வனஜா படுக்க வராதது கண்டு படுத்திருந்த பரசு விளக்கை போட்டு பார்க்க அவள் அறையின் சுவற்றோரமாக போடப்பட்டிருந்த சோஃபாவில் முடங்கி கிடப்பதை கண்டதும் புருவத்தை உயர்த்துகிறான். என்னது, இப்போ தானே 3 நாள் வெளிநடப்பு முடிஞ்சது? எழுந்தவன் அவள் அருகில் சென்று தோளை தட்டி எழுப்ப, ஏய் என்ன இங்கே வந்து படுத்துட்டேன்? இனிமேல் இங்கே தான். என்ன வளர்ற? அவன் கடுப்புடன் வினவ அவள் நிதானமாக எழுந்து உட்கார்ந்து தன் தலைனையை அடியிலிருந்து ஒரு உரையை எடுத்து அவனிடம் தருகிறாள். அதை பிரித்தவன் முகம் பேயறைந்தது போல மாறுகிறது. உரையினுள் கனகாதேவியின் விலாசம் அடங்கிய விசிட்டிங் கார்டும் 2 100 நோட்டுகளும். அவனை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்க்கிறாள் வனஜா. நானும் கணக்கு போட்டு பார்த்தேன். பிள்ளை பெற்றுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா லாபமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நஷ்டம்தாங்க. உடம்பு வீணாக போச்சு, மனசு அழுத்து போச்சு. வீட்டில் மாமியார் நாத்தி எல்லார்கிட்டையும் மலடின்னு பேச்சு கேட்டு காது பிடிச்சி போச்சு. எனக்கு ஏற்பட்ட இத்தனை நஷ்டங்களுக்கு முன்னால் நீங்கள் கனகாதேவிக்கு கொடுக்குற பணம் ஒன்றும் பெருசில்லை. அதுவும் என் சம்பள பணத்திலே தர்றேன், போயிட்டு வாங்க. என்ன பொண்டாட்டி கல் மாதிரி இருக்கிறப்ப புருஷன் இன்னொருத்திக்கிட்ட போகிறேங்கிறத வருத்தம் பரவாயில்ல, இந்த கஷ்டத்துக்கு அது பரவாயில்ல. அவள் திரும்பவும் சோஃபாவில் முடங்கிக் கொள்ள பரசு விக்கித்து போய் நின்றான். கணக்கு எங்கேயோ தப்பாய் போய்விட்டதை புரிந்து கொண்டானோ இல்லையோ? முற்றும்.